உணவில் சில ரகசியங்கள். சனிக்கிழமையன்று நவதானிய ஆடை தோசை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டால் நவகிரகங்கள் திருப்தி அடையும். இதனால் அஷ்டம சனி, கண்ட சனி, ஏழரை சனி முதலியவற்றை தாக்கம் குறையும். தினமும் ஏதாவது மந்திரம் ஜபம் செய்துவிட்டு நமது தினசரி கடமைகளை துவக்க வேண்டும். அப்படி மந்திர ஜபம் முடிந்தவுடனே ஒரு டம்ளர் இளநீர் அருந்தினால் நாம் ஜபித்த மந்திரம் அலைகள் நம் உடலுக்குள் உள்ளேயே பதிவாகிவிடும். கடலை எண்ணெய் குடும்பத்தில் கலகத்தை உண்டாக்கும். எனவே குடும்பத்தில் கடலை எண்ணெயை பயன்படுத்துவதை பெருமளவு குறைப்பது நல்லது. ஏனெனில் இந்த கலகம் குடும்பத்திற்கிடையே பரவி நாடு முழுக்க கலகத்தை உருவாக்கும். பாமாயில் பனைமர எண்ணெயை சமையலில் கலந்து சாப்பிட்டால் துர்தேவதைகள் உடலுக்குள் புகுந்துவிடும். தொடர்ந்து பாமாயில் பயன்படுத்தினால் நாளாவட்டத்தில் நம் கை கால்கள் முடக்கிவிடும். தேங்காயை தொடர்ந்து உண்டால் இளமுறி எனப்படும் இளத்தேங்காய் தாது விலை ஈரலுக்கு வலிமை கொடுக்கும். குடலில் வாயில் உள்ள புண்களை ஆற்றும். நம் கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி அன்னதானத்திற்கு உண்டு. வீடு வாசல் இல்லாத அனாதை அன்னதானம் செய்வது நிஜமான அன்னதானமாகும். வீடு மற்றும் தொழிற்சாலையில் மற்றவர்கள் விட்ட பெருமூச்சு நீங்க வேண்டுமானால் சாம்பிராணி புகை அல்லது 60 வகை மூலிகை சேர்க்கையால் செய்யப்பட்ட மூலிகை புகையை போடுவது நல்லது. காலில் அணியும் மிஞ்சி பெண்ணின் காமத்தை குறைக்கும். மூக்குத்தி மோதிரம் சுவாச காற்றில் உள்ள விஷக்கலவை நீக்கும். கோதுமை உணவு சாப்பிடுவர்கள் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கோதுமை உணவினால் தீமையை கண் எரிச்சல், மலச்சிக்கல் ஏற்படும். கருப்பு துணி பக்கம் காகம் வருவதில்லை. வெள்ளை துணி மற்றும் நீல வெளிச்சத்துக்கு கொசுகள் வருவதில்லை. தூய ஆடைகள் பக்கம் கொசு அண்டுவதில்லை. புதன்கிழமை நீங்கள் எவரும் ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள் ஆபரணங்கள் இரவலாக கொடுக்கக்கூடாது. அப்படி தந்தால் உங்கள் செல்வம் வளம் உங்களை விட்டு நீங்கி துவங்கும். ஆனால் பிறரிலிருந்து வாங்கலாம். அப்படி வாங்கினால் நீங்கள் செல்வ செழிப்பை அடைவீர்கள். வெள்ளி செவ்வாய் கிழமைகள் யாருக்கும் நீங்கள் நெல், அரிசி, கோதுமை மற்றும் உணவுப் பொருட்கள் பதார்த்தங்கள் தரக்கூடாது. பணம் முன்ஜாமீன் போடக்கூடாது. அப்படி கொடுத்தால் வாங்கியவர் வளமடைவார்.